நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரியவற்றை ஒழித்து விடுங்கள் என்ற வார்த்தைகளோடு பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தைகளை இன்று நாம் சிந்தித்தவர்களாக உலக போக்கிலான நம் இயல்புகளை களைந்துவிட்டு ஆண்டவருக்குரிய இயல்பை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். திருப்பாடல் இன்று 145 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். இந்த பல்லவி வார்த்தைகளை நாம் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். ஆண்டவர் எல்லா மனிதர்களுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் முகம் பார்த்து செயல்படுபவர் அல்ல, ஆள் பார்த்து செயல்படுபவரும் அல்ல. அவருடைய செயல்பாடு நீதியின்படியும் உண்மையின்படியும் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை நாமும் உணர்ந்து ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் என்கிற வரிகளை பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் மாண்புக்குரியவனாக இருக்கிறான். நாமும் மாண்புக்குரிய செயல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பையெல்லாம் சிந்திக்க நம்மை தூண்டுகிற இந்த வார்த்தைகளை நாம் ஆழமாய் பார்க்கிற பொழுது, கடவுள் அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் நம்மை படைத்தார் என்றால் அதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஆண்டவரது மாண்பு. ஆகவே நாமும் மாண்புக்குரியவர்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய சாயலை தாங்கிய பிள்ளைகளாக அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள்.
கடவுளுடைய பிள்ளைகள் அமைதியாய் அவர்கள் இருப்பதல்ல, மாறாக கடவுளது அரசின் மாட்சியை அறிவிக்கிற வல்லமை பெற்றவர்களாகவும் வல்லமையை அவர்கள் பேசுகிறவர்களாகவும் இருப்பார்கள். இந்த வார்த்தைகளை நாமும் உள்வாங்கியவர்களாக இறை திட்டத்தை எடுத்துரைக்கிற எல்லா மனிதர்களையும் இந்த இறை திட்டத்திற்குள் அழைத்து வருகிற ஆசீர்வாதத்திற்காக மன்றாடி செபிப்போம். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு என்பதை நாங்கள் அறிந்து அந்த அரசில் நாங்களும் செயலாற்றும் வீரர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்கள் செயல் வீரர்களாக எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.